வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. ஸோ கைஸ் நிறைய பேர் வந்து ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சரி ஓகே இத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சுக்கு வந்திருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நருட்டோ அப்படின்னு ஒரு அனிமி இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட கொலா பண்ணி வச்சிருக்காங்க போல. உள்ள போய் பார்த்தா ஏதோ கொண்டு வந்து ஏதோ வெப்பன் பார்த்தீங்களா, ஏதோ வெப்பன் இருக்கு, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சிஎஸ் ரேங்க் மட்டும் ஒரே மேட்ச் விட போகிறேன். ஸோ அது மேட்ச் மட்டும் பாருங்க. இப்போ என்னன்னா வந்து பிஸ்டல் இருக்கு பாருங்க, நார்மலாக பிஸ்டல் கொடுப்பாங்களா அதை தான் வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் ஆட்டம் காட்ட போகிறோம் அப்படின்னு பாருங்க. பட் இதை வச்சு அடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓகே இஸ் ஓகே அது போக இதை வாங்கடா எங்கடா ப்ராப்ளம் இஸ் தமிழ்நாடு இஸ் பேக் டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே 8 அப்படி வந்தா 8 தான் ஓகேவா. கேமே நான் இத்தனை நாள் ஆடல, இப்போதான் ரீசெண்டாக ஆடினேன். காலேஜ் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி வந்தோடனே 8. ஏன்னா நம்ம பழக்கம் அப்படியே. வாங்க அடுத்து அங்கே பாருங்க, அவங்க ஒரு குசு மூச்சம் இருக்காங்க. தம்பி தம்பி மண்டை கட்டு வாங்க வாங்க துக்கு 8 அவ்வளோதான் 8 ஹெட்செட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி போயிட்டே இருக்கணும். வட தம்பி 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 என்னப்பா இப்படி ஹெட்செட் வாங்குறிய தம்பி போடு தகாளி யாருக்கிட்டே யாருக்கிட்டே சும்மா பார்த்துக்க, சும்மா சாதாரண ஆள் கிடையாது. யாரா அது பொண்ணு ஓடுதாங்க டே தொத்தின் போற மாதிரி எப்படி மண்டை கட்டுற மண்டை கட்டுறானே ஆனா பாவி மண்டை கட்ட சொன்னா மண்டையை தர எல்லாத்தையும் கட்டுறானே டே எப்போ ஏமா நீ இந்த அங்க போயிட்டு இங்க வர டே ஆடா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. 2 பேரும் செத்துறாங்க நம்ம டீம், 3 பேர் நாகிட்டானுங்க. என்னடா இது கைஸ், நம்ம தனியா இருக்கோங்க 1v3 பண்ணுமா? எது இந்த பிசில் வச்சியா? இதை வச்சு ஒருத்தன் அடிக்கிறதே பெருசு, இல்லை 1v3 எப்பரா பண்றது? ஐயோ வராடுங்க பாத்துறானுங்களே சார். இரு சார் 2 ஹெட்செட் ராடுகிறாரா செத்துறா 3 ஹெட்செட் ராடு. அட பாவி 3 ஹெட்செட் அடிச்சு சாக மாட்டோம்னா அந்த கண்ணு எவ்வளோ ஒரு கேவலமான கண்ணுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. சரி ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடுன்னு ஓடிட்டு இருக்கேன். ஓடும் போதே போட்டானுங்க. டேய் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க மேட்ச் ஜெயிச்சது கணக்குலடா, உங்களை பழி வாங்குறோம் பாருங்கடா. ஓகே கைஸ் இவங்க எப்படியே பழி வாங்கி நாக் அவுட் பண்ணோம். வெடிகுண்டு முருகேசன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டாப் நம்ம ஒரு ஒன் டாப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படினால இது நம்ம சொல்லிக்க வேண்டியதான். என்ன ஊருக்குள்ள எல்லாம் என்னென்ன சொல்றாங்க ஒன் டாப் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த M500 அப்படின்னு ஒரு கம் இருக்கு கன் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டேன். ஏன்னா இதுல வந்து ஒன் டாப் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம் தான். ஆனா பட்டுச்சுன்னா ஒரே அடியில் நாக்கு தான், அதனால வந்து கன் எடுத்துட்டேன். இன்னைக்கு எல்லாரும் ஒன் டாப் மண்டையிலே வாங்கி மண்டை ஹெல்மெட்ல கிளிய போகுது. இன்னைக்கு வாங்கடா ஐயோ நம்ம ஒரு ஹெல்மெட் கூட வாங்க காசு இல்லையே. ஐயோ நம்மள எப்படி ஒன் டாப் படிக்க போறோம்னு தெரியல. பாத்துக்கலாம் வாங்க எங்க இருக்காங்க அங்க பாருங்க வந்து ஓடி வர பாருங்க, ஓப்பன்லயே ஓடி வரான். ஏன்டா டே ஒரு ப்ரோப்ளம் தமிழ்நாடு இருக்கேன், ஒரு பயம் நம்ம ஓப்பன்ல வந்து கையில கத்திச்சு ஓடி வரியா நீ? ஐயோ நாக் அவுட் பண்ணிட்டாங்க போலியா அவனை. ஆனா ஆமாங்க ஓகே நெக்ஸ்ட் ஓகே விடுங்க. அவன் ஒருத்தன் நாக்கு இங்க ஒருத்தன் நாக்கு ஆகிட்டாங்க. டே யாராம டே தம்பி இங்க வா, ஓடி வந்தான் காலி. ஓகே இன்னும் 3 பேர் எங்க இருக்கீங்க? வாங்க டே சொல்லுங்களா எங்கடா இருக்கீங்கடா? டேய் சொல்றீங்களா நானே தேடி வரட்டா? அப்புறம் நானே தேடினா பெரிய பிரச்சனை. என்ன நம்ம விட்டா அவனுங்களே முடிச்சிருவானு கேம். அங்க பாருங்க ஆல்ரெடி 2 பேர் முடிச்சு விட்டானுங்க. டே தம்பி ரிவே பண்ணலாம் டைம்ல போனேன், கேம் பிளேக்கு வந்திருக்கேன்ப்பா. சரி பண்ணி விடுவோம், நம்ம பையன் ஏதோ கேட்கறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சரி வா போ என்ஜாய் பண்ணு. அங்க இருக்கணும் 2 பேரும் அங்க இருக்கணும் பாத்துனேன். இவரா ஹெட்செட் முருகேசனா யாருங்கன்ற போடு ஒன் டாப் கைஸ். என்ன ஒன் டாப்லாம் உங்களுக்கு ஐயோ என்னாலே கண்ணு நம்ம உங்களுக்கு விடுச்சு. நீ ஒரு ஒன் டாப் பிளேயரா அப்படின்ற மாதிரி இருக்கு. நாக்கு தப்பி அவ்வளவுதான் 1v2 இஸ் பேக் அப்படின்ற மாதிரி 2 பேர் நாக் அவுட். லூட் ஏதா இருக்கா? இது வச்சு MP வச்சிருக்கானே, MP5 வச்சிருக்கானே. ஓகே ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு லாங் கன் இருக்கு, ஷார்ட் கன் இருக்கு. இப்போ ஒன்று ஹெல்மெட் வெஸ்ட் வாங்கிடலாங்க, நம்ம கிட்ட அது இல்லைங்க. அப்புறம் ஒன் டாப் நம்மள அடிச்சு நாக் அவுட் பண்ண போறாங்க. ஓகே ஹெல்மெட் ஒன்று வெஸ்ட் ஒன்று வாங்கியாச்சு, ஒரு க்ளோவால் ஒரு சேஃப்டிக்கு, அப்புறம் ஒரு காலானு கௌதாரி அது இதுன்னு வாங்கியாச்சு. ஓகே இப்போ பாருங்க நான் ஆட்டத்தை காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ 1 இல்லை 2 இல்லை 3 குளோவால் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ கொஞ்சம் சேஃப்டியாகவே ஆடலாம். டேய் ஒன் டாப் பிளேயர்னா யாருன்னு காட்டுறேன் இன்னைக்கு. ஐயோ இப்பெல்லாம் பேசினா தான் நம்ம கோலாரதை பண்ணி விட்ருவோம். சரி வாங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அப்படியே ஸ்பீடாக போயிட்டு டேய் எங்கடா இங்கே வாங்கடா வீடிச்சு பேக் டு ஃபார்ம்டா. என்னடா அது ஒருத்தனை காணாங்க டேய் நான் எல்லாம் உள்ள ஓட்டானுங்களா? ஆடா ஆமாங்க உள்ள போயிட்டானுங்க போலுது. ஒருத்தன் வந்தான். வாடா வாங்க சார் ஒன் டாப் ரெடியா இருக்கீங்களா சார்? வாங்க மண்டை காட்டுங்க சார். நான் அப்படியே ஓப்பன்ல வரேன், நீ ஓப்பன்ல வர மாட்டேற. டேய் ஓப்பன்ல வாடா. டேய் தம்பி தம்பி ஓப்பன்ல வாடா சொன்னா கேள்றா. வந்துட்டான். ஐயோ ஒன் டாப் மிஸ் ஆயிடுச்சே. ஒன்னல இப்போ பாரு கொஞ்ச நேரம் ஒன் டாப் வச்சிடறேன். நான் ஒன் டாப் வச்சிருன்னு தைரியமா சொல்றேன். அழகான ஒன் டாப், எப்படி அழகான ஒன் டாப். இதெல்லாம் சத்துவம் எவனா அறிய முடியும்? ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு ஃப்ரீ ஃபயர்னா விடிஜின்ற பேர் இப்போ வந்துச்சு. வாமா ஒன் டாப், இதுவும் ஒன் டாப் கைஸ். 2 ஒன் டாப் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. போடு வெறித்தனமா ஆடிட்டு இருக்கோம். ஸோ 2-1 அப்படின்ற ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே ஸோ கைஸ் இப்பயும் பார்த்துக்கோங்க, நம்ம கிட்ட வந்து இதே கன் தான் இருக்கு. அதை கன்னு வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். AW பண்ணா நல்லா இருக்கும் இந்த மேட்ச்ல. பேச வந்து MP5 தூக்கி போட்டு ஒரு AW ஆடுவோமா? சரி ஓகே. ஐயோ தேவையில்லாத வளர்ப்பறது தோணுது. பார்த்துக்கலாம் வாங்க. நம்மளுக்கு ஒரு AWனா கொஞ்சம் வராதுங்க. ஒரு சீனுக்கு தான் வாங்கியிருக்கேன், ஒத்துக்கிறேன். நான் சீன் ஓட்ட தான் வாங்கினேன்.
அதாவது இப்போ ஏடபிள்யூம்ல ஒரு ஹெட்செட் டஸ்ட் நினைச்சுவோங்களேன், அதை பில்டப் பண்ண வேண்டியதா எப்படியா வீடிஜி ப்ரோ பிளேயர் ஏடபிள்யூம் அப்படி சொல்லிப்பேன். ஓகே இருங்க, நீ ஒரு ஹெட்செட் உள்ளட்டோமே நம்ம ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்களே, அங்கே பாருங்க லாங்கில் எவ்வளோ தெரியும் தான் லாங்கிலேருந்து பிஸ்டல் அடிக்கிறேன் நீ என்ன. ஓ என்ன பார்த்தா பிஸ்டல் அடி வாங்குற மாதிரி இருக்கா அவனுக்கு. ஆடா பாய் ஓசியில் எடுத்துறா, ஆடா பாய் நல்லாவே இருக்க மாட்டேன் சத்தியமாக ஓசியில் எடுத்து அடே ஓசியில் எடுத்துல அதுக்கு வந்து ரிவைவ் பண்ணுறான். ஓசியில் எடுத்துல இன்னும் 2 ஏடபிள்யூம் மாறுறான். டாய் தம்பி என்ன பெரிய நினைப்பான் சொல்ற, டே ரிவைவ் பண்றான் முதல்ல. ஆடா போய் இப்படி பண்றீங்களா டே, போனதும் ரிவைவ் பண்ணலன்ட்டு இவ்வளவு கார்டனர் இருக்கா நம்ம மேல. எப்பா இதுதான் தெரியாத பசங்க கூட ஆடக்கூடாதுன்றது தெரிஞ்ச பசங்க கூட தான் அதான் மம்மி சொல்லுவாங்க. யாப்பா தெரியாத பையன் சேராத பண்ணுவாங்களா, அதுக்கு தான் அர்த்தம் போல இது. அங்க இருக்க மாதிரி வந்து ஓப்பன்ல ஆடா தூக்கி அப்போ சரியான ஒன் டாப். ஸோ நாக் அவுட் ஆயிட்டான். ஒரு ஒருத்தன் தாங்க இருக்கான், அவன் உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் டாப் ஃபர்ஸ்ட் சும்மானால இருக்க முடியாது. ஒன் டாப் ஃபர்ஸ்ட் அவனை உள்ள இருக்கணும் நாக் அவுட் பண்ண வேண்டியதான். பின் என்னங்க நான் கஷ்டப்பட்டு ஒன் டாப் படிப்பேன், அவன் எஸ்கேப் போயிட்டு அவன் என்னடா அது உள்ள இல்லைங்க, அவன் வேற எங்கேயா இருக்கான் போல இருக்கு, வெளியே தான் இருக்கான். நீ பாரு எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டான், நம்ம தான் வின்னுட்டு. டே மண்டையா அப்போ எச்சல் வச்சிரு போறான், ஓரமா போய் எமௌண்ட் போறான், நடு ரோட்ல வந்து எமௌண்ட் போட்டுட்டு இருக்கான் பாருங்களா அவன். இவனுங்களெல்லாம் டீம் மாரி சொல்லவே அசிங்கமா இருக்கு. ஓகே எங்கடா இன்னொருத்தன் எங்க இருக்கான், யாரா அவன், யாரா அந்த பையன், ஆடா நான் தான் அந்த பையன்ற மாதிரி அவன் எங்க இருக்காலே தெரிய மாட்டேங்குது. எங்க சுடுறான் பாருங்களேன், சுடுறதெல்லாம் காட்டுது ஆனால் எங்கேருந்து சுடுறான் தான் காட்ட மாட்டேங்குது. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தான் நினைக்கிறேன். டே நான் தான் கில் எடுப்பேன், நீ போன மூக்கு ஒச்சு விட்டுருண்டா, சொன்னா கேட்டா ரொம்ப தப்பு பண்ணுறாரு தம்பி. 3ஆம் நம்பரு வேணா சொன்னா கேளு, பெரிய பிரச்சனையா டபுள் வெக்டர். ஆடோ பாவி இதெல்லாம் ஏன்னா இதை தடை செய்யணும், டபுள் வெக்டர் தடை செய்யணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராதா நம்மளுக்கு. ஐயோ டபுள் வெக்டர்லாம் வர்றானுங்களே, ரொம்ப தப்பாச்சே. இந்த நிலைமை நான் எப்படி ஒன்டா படிக்கிறது, இந்த கண்ணு வச்சுட்டு. ஆடா பாவி டபுள் வெக்டர் வச்சு அடிச்சுட்டு இருக்கேன், நான் இந்த கண்ணு வச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல நம்ம டீம்மேட் போட்டு தள்ளிட்டான் போல. ஆடா பாவி டேய் என்னடா அநியாயமா இந்த ரோட்ல என்ன ஒரே ஒரு கில் எடுக்க வச்சிட்டீங்க. டேய் 2 கில் எடுக்கலாம் தூக்கம் வராதா. சரி ஓகே விடுங்க, 4வது ரவுண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட்லேயே மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொரு ரவுண்ட்லாம் இழுக்க எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம் வச்சு ஒரு பில்டப் பண்ணலாமே அப்படின்னு ஒரு பிளானு. ஓகே ஏடபிள்யூஎம்லாம் ஆட புரியா மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுங்க என்ன பண்ணுவேன் சொல்லுங்களா, ஒரு சீன் தானே. இப்போ ஒரு 7 ஒன் டாப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருமை தானே அது நம்மளுக்கு, அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரவுண்ட் எத்தனை ஒன் டாப் உள்ள போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ ஒன் டாப்பே உழாதுனாலும் சொல்லுங்கள், ஒன் டாப் உழுனாலும் உழுன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை ஒன் டாப்பு எத்தனை ஒன் டாப் உழலன்னு சொல்லிட்டு. டே ஆனால் நான் ஐடி விட பிடிக்க மாட்டேன்டா, செத்தாலும் ஒன் டாப் வச்சு தாண்டா சாவேன். எங்கடா இருக்கானுங்க, டேய் எங்கடா இருக்கான், ஒன் டாப் ஆறுமுகம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஓரமாக போயிட்டானுங்கன்னு தெரியுது. அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ஒன் டாப் ஆறுமுகம்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் அங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்குது, அப்புறமா வேணா கூட எடுத்துக்கலாம். எங்கடா இருக்கீங்க, டே ஏடபிள்யூ எடுத்துட்டா வாடா, ஏடபிள்யூ எடுத்தீங்களாம் காலிடா, டே விடிச்சு ஏடபிள்யூ எடுத்தீங்களா காலி, ஊரில் ஒருத்தர் இருக்க மாட்டான் இன்னைக்கு. ஐயோ யாருமா அந்த பொண்ணு, யாரா அந்த பொண்ணு, ஆடா இவன் தான் அந்த பொண்ணு. ஐயோ இந்த பொண்ணு ஓடிச்சு பாருங்க உஷாரா. ஐயோ டபுள் வெட்டர் வந்துட்டாங்க, டபுள் வெட்டருங்க, டபுள் இங்கே இந்த சைடு டபுள் வெட்டர் இருக்கா பார்த்தீங்களா. போடு நாக் பண்ண டபுள் வெக்டர் நாக் பண்ணிட்டாங்க. சூப்பர் டன் பண்ணி சூப்பர். இந்த பொண்ணு சும்மா விடாதீங்க சும்மா விடாதீங்க. ஒன் டாப் ஓ சரியான ஒன் டாப். அது என்னடா பறந்துலாம் போகிறேன், என்னது தெரியல, ஏதோ பறந்து போகிறான். என்ன பண்ண தெரியல, ஒரு வேளை நருட்டோ நினைக்கிறேன். நருட்டோ என் உடம்புல பூந்துட்டானா என்ன, எப்படி போதான்னு தெரியல. ஆனால் போய் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த அப்டேட்டில் எனக்கு. இந்த நருட்டோலாம் நம்மளுக்கு தேவை, நார்மலாக வைங்க. இருங்க திரும்ப ஒன் டாப் போய் ஒன் டாப் வாங்கிட்டு ஓடுறான். நான் கூட கூடாதுடா தம்பி, ஏன் சாவடா ஒன் டாப் வாங்கிட்டு எஸ்கே போகிறேன் நீ. ஓகே இன்னும் ஒரு ஒருத்தன் தாங்க இது இருக்கான், முடிச்சு விட்டுலாம். எப்படி மூச்சு வரும் பாருங்க, அப்படியே வெறித்தனம் மூச்சுணும், அப்படியே அவன் டென்ஷன் ஆகும். ஐயோ என்னடா இப்படி அடிக்கிறான் நம்மள அப்படின்ட்டு டென்ஷன் ஆகடா. நீ டென்ஷன் ஆகணும் தானே நான் அடிச்சேன்னு. ஓகே கைஸ்னு ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு, அவன் நம்ம டீம்மேட் கிட்ட வந்து குசும் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பாருங்க நண்பர்களே, மேலே இருக்க ஒன் டாப் தூக்க வேண்டியதான் நண்பர்களே. ஐயோ சிக்க மாட்டேங்குது, ஸ்கோப் போக மாட்டேங்குது, எல்லா நேரத்துலையும் போகுது, ரெக்கார்ட் பண்ண மட்டும் போக மாட்டேங்குது. ஒன்டா படிக்கிறா ஒன்டா பையனு போடாடி, ஒன்டா பையனு போடா. யாரா வந்த பையன் எங்கடா இருக்காண்டே, ஒன்டா பையனு போடாடே. எங்க ஒழிஞ்சிக்கிட்டா, எங்கடா ஒழிஞ்சிக்கிட்டா, இங்க பாத்திரம் அங்க ஓரமா ஒழிஞ்சிட்டு இருக்கான். டேய் நான் தான் அடிப்பேன். டே சரி நான் அழுத்திய பூச்சிடும் போடா, நான் அழுத்திய பூச்சிடுடா. டே ஓசியில் எத்தனை ஏடபிள்யூ போறா, ஏடபிள்யூ ஒரே அடிக்க போறோம் போடு. அவ்வளோதாங்க ஏடபிள்யூ பக்காவை முடிச்சு விட்டாச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக், ஒரு சேனல் மறக்காம சொல்லி விட்டுருங்க. அது ஒரு சூப்பரான கெத்தான அடுத்த வீடியோ கமெண்ட் சொல்லுங்க. பாய் கைஸ், லைக் பண்ணுங்க.